சில நேரங்களில் பயணம் நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்க கத்து கொடுக்குது. 3:00 எங்களுக்கு செக் இன் டைம். ஆனா நாங்க அங்க 12:30 ரீச் ஆயிட்டோம். செக் இன் பண்ண முடியல, ஏன்னா ரூம் ரெடியா இல்ல. அதே சமயம் நாங்க டைம் வேஸ்ட் பண்ணவும் விரும்பல. அங்க ரோப் கார்ல போகணும்னு முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டா சாப்பிட்டுட்டு, கூட்டமே இல்ல, நாங்க பாட்டுக்கு போனோம், டிக்கெட் வாங்கணும், அப்படியே ஏறி உட்கார்ந்தாச்சு. நாங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் எடுத்திருந்தோம். கீழே சுருங்கின உலகத்தையும் மேலே விரிந்த வானத்தையும் பார்த்தபடியே ரோப் கார்ல செஞ்ச பயணம் உயரத்துல மட்டும் இல்ல, மனசுலயும் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. போர்ச்சுகல்ல எந்த சிட்டில இருக்கிறோங்கிறத நாங்க சொல்றதுக்கு அடுத்த வீடியோ தான் ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிட்டி நேம் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சிட்டி நேமை கமெண்ட் பண்ணுங்க. ரோப் கார் டிரைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா நாங்க போன இடம் கடல் உலகத்தின் மாயாஜாலமான ஓஷியனேரியம். இதுதான் யூரோப் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கடல் உலகத்தின் அதிசயங்களை ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னாடி இருந்து பாக்குறதே ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான மீன்களையும் மீன்களை சார்ந்திருக்கிற பறவைகளையும் ஒரு சிட்டியினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வந்து வச்சு இவ்வளவு அழகா காமிக்க முடிஞ்சிருக்கு. இந்த இடம் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே கண்களுக்கு பெரிய விருந்துதான் இது. சென்டர் ஆஃப் சிட்டிலேயே இருக்கிறதுனால இதை பார்த்து முடிச்ச உடனே மெக்டொனால்ட்ஸ்க்கு சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டோம். நடந்து வந்து அங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு ரூமுக்கு போறோம். மிச்சத்தை நாளைக்கு சொல்றேன்.